சுபிக்ஷா புதுசா சுபிக்ஷா புதுசா என்ன வேற கிடையாது வின்னர்ஸ் இல்ல பீரியட்வா பீரியட் ஆமா வின்னர்ஸ் பீரியட் பண்ணிடுமா இது சேகர் இதுதான் யாரே செவனியா இல்லைனோ उशारी ये चीज क्लियर कर उशारी शांति शांति स्वीटी मम्मा छोड़ी कमली वाह कितनी बार இதா பெஸ்டா பிளாட்ஃபார்ம் சொல்றத விட ஒரு உண்டா சொல்றோம் குட்ல சில பேர் இருப்பீங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க சரிங்களா ரொம்ப வருஷம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது இப்போ வந்து ஸ்நாட்சி கிளீனருக்கு வந்து வெயிட் லிஃப்டிங்னா ஸ்நாட்சி கிளீனரு ரெண்டு டோட்டல் பண்ணுறது தான் ப்ரைஸு ப்ளஸ்ஸு இப்போதைக்கு நேஷ்னல் வந்து 10 கேட்டகிரி நம்ம ஸ்கூல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் 8 கேட்டகிரி தான் நம்ம படித்தோம்ல அதான் 8 கேட்டகிரி தான் ஒரு கேட்டகிரிக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சரிங்களா அதனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம் செய்யுங்க நல்லா செய்யுங்க ரெண்டாவது கூட்டம் வழியே மாட்டிக்குவாங்க சில பேர் யூனிஃபார்ம் இல்லாமல் வரீங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணிங்க சரிங்களா அப்புறம் கூட்டமே வாங்க லெஃப்ட் வந்துட்டாங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செஞ்சுட்டு அவங்க பார்க்கணும் அவங்க டவுன் சொல்லுவாங்க சரிங்களா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாளுக்கு 3 சான்ஸ் ஸ்நாட்சில் 3 க்ளீன் அண்ட் ஜர்க்கில் 3 சரிங்களா 3 சான்ஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டோட்டல் இல்லாமல் பெஸ்ட்டு பார்த்துக்கலாம் கோச்சஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாருமே சேம் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துங்க நீங்கள் டீமை பார்த்துங்க நீங்கள் தான் முடிவு பண்ணுவாங்க பசங்க யார் செய்கிறாங்களோ நோட் பண்ணுங்கள் நல்லா செய்யணும் கொஞ்சம் வெயிட்டை ஏற்றி கொடுங்க கொடுத்தா அவங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துங்க ஏன்னா எல்லோரும் சேமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டி அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க நன்றி சரிங்க நல்லா செய்யணும் கல்வித்துறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 8 வட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும் விளையாட்டானது மழை புயல் இடைவிடாது பெய்தாலும் அது சென்றுவிடும். நம் விளையாட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இன்றைய தினம் வட்டம் 4 சார்பாக வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் இந்த புகழ்பெற்ற இந்திராகாந்தி மைதானத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்காக வந்திருக்கக்கூடிய இருபால் மாணவ செல்வங்கள் உங்களையும் பயிற்றுனராக பல வீரர்களை இந்தியாவுக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயிற்றுனர்களாகிய திரு குமரன் அவர்களையும் பயிற்றுனராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய திரு வெங்கடேசன் அவர்களையும் மூத்த விரிவுரையாளராக விளையாட்டுத்துறையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகன் ஐயா அவர்களையும் மீண்டும் துடிப்பாகவும் நேர்த்தியாகவும் தத்தமது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் பயிற்றுனர்கள் ஆகிய அனைவர்களையும் இந்த தருணத்தில் வருக என வரவேற்று நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக கொண்டு பெற காத்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனித்திறமையும் மொழித்திறமையும் வெளிப்படுத்த வேண்டும்.
மாதிரி தான் பயிற்றுனர்களும் உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை செய்தாலே நீங்கள் தேசிய அளவிலும் உலக அளவிலும் முன்னேறலாம். இந்த நம்பிக்கையை உருவாக்கிக் கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம். மேலும் இந்த போட்டியில் மூத்த உடற்கல்வி ஆசிரியராக பல விளையாட்டுகளில் தன்னை இந்திய அளவிலும் புதுச்சேரி அளவிலும் வெளிப்படுத்திக் கொண்டு இந்த அளவு உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் அவரோடு நானும் சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு நடுவர் பணியாற்ற இருக்கிறோம். அதற்கு முதற்கண் நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்களை மதிப்பு மரியாதைக்குரிய சுந்தரன் ஐயா அவர்கள் கதராடை அணிக்கு சிறப்பு செய்வார்கள். என்னுடைய கல்லூரி நாட்களிலிருந்து விளையாட்டுத் துறையிலும் சரி, பழகுவதிலும் சரி, பிள்ளைகளை ஊக்குவதிலும் சரி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் சிறந்த பயிற்சியாளரும் 2-3 நாட்களுக்கு முன்பாக முடிந்த நேஷனல், அதாவது யூனிவர்சிட்டி வெயிட் லிஃப்டிங் சவுத் காம்படிஷனில் பல மாணவிகளையும் அனுப்பி வைத்து பரிசுகளை பெற செய்த என்னுடைய உற்ற நண்பரும் புதுச்சேரியிலே கோச்சிங்காக முதுகலை பட்டம் பெற்றவரும் மதிப்பு மரியாதைக்குரிய தன்னுடைய கல்லூரி காலத்தில் சிறந்த வெயிட்டிட்டராக பலம் வந்தவர், விளையாட்டில் ஆர்வமானவர், குறிப்பிலை அவர் முந்தி குறித்து சொல்லியாமல் வெகு சிறப்பாக படிக்கக்கூடியவர். என்ன காரணம்னா சொல்லுவாங்க எல்லாருக்கும், படிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கலாம், ஆனால் விளையாடுறவங்க நல்லா படிப்பாங்க. அதுக்கு நேரடியான உதாரணம் நம்முடைய கோச் குமார் ஐயா அவர்கள். வாழ்த்துக்களும் ஆசைகளும் உங்களுக்கு வேண்டும் என்பதை முன்வைத்து மக்கள் நான்கு சார் ஐயா ஐயா அவருடைய ஒரு சில கருத்து என்பதை அவங்க ஊக்கமுறை சொல்லலாம், ஊக்கப்படுத்துறது. அதை வாங்கினீங்கன்னா நல்லா போஸ்ட் பண்ணி செய்ய மாட்டேன். சார் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி உண்மை நான் நண்பர்களுக்குள்ள அப்படி நான் யூனிவர்சிட்டியில் போகும்போது சார் அப்படிலாம் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் வெயிட்டிங் கோச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி பிரபலமாக வித்தியாசமாக பார்த்து எங்களை ஆர்வம் கொடுப்பாரு. அந்த வகையில் சந்தோஷப்பட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி வந்து Zone 4 வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் நடக்குது. சந்தோஷம். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா செய்யணும். இன்றைக்கி செய்கிற பயிற்சியை நீங்கள் செய்த பயிற்சியை இன்றைக்கி வந்து போட்டியில் செய்ய போகிறீங்க. அந்த போட்டியில் ஜெயித்தாலும் தோற்றாலும் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்காது, சரியா? ஆக ஜெயித்தாலும் தோற்றாலும் ப்ராக்டிஸை மட்டும் விடாமல் கண்டினியூ பண்ணுங்க, புரியுதுங்களா? ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணிங்கன்னா தான் அடுத்து வர நெக்ஸ்ட் இயர் 2025 வர ஜோனல் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், எஸ்ஜேபி செலெக்ஷன், எஸ்ஜேபி நேஷனல், இதெல்லாம் உங்களை வந்து பிரகாசமாக ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ப்ராக்டிஸுக்கு முன்னாடி ரெஸ்ட் இஸ் வெரி வெரி மஸ்ட். பிஃபோர் ரெஸ்ட் ஃபுட் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ அந்த ட்ரையங்கள் தான் உங்களை வந்து ஹை லெவலுக்கு வெற்றி போட்டிகளை ஏற்படுறது நான் சொல்கிற என்னுடைய கருத்து. ப்ராக்டிஸ், ரெஸ்ட், குட் டயட், இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். படிப்புன்றது அப்புறம்
உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறது விளையாட்டில் நீங்கள் எங்கே போய் முக்கிய போட்டியில் நிற்கணும் அப்படின்னா இந்த 3 ட்ரையாங்கிளுடைய ஆங்கிளில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுவேன் சார், நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிப்பேன் சார். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுவேன் சார், ஆனால் சாப்பாடு தான் எனக்கு பிடிக்காது. கேர்ள்ஸ் கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கான், சாப்பிட மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பிடுவீங்க. அதனால் நல்ல சாப்பிடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட் பேஸ் ஆல் தி பெஸ்ட். Get ready, followed by sweetie. நீங்கள் நாள் உள்ள வரணும். நீங்கள் போதும் நாள் இருக்கு. Next Vaishali, get ready, followed by sweetie. Vishalini, Sankari. Next Vishalini, get ready, followed by Mageshwari. Hello sir. Yes sir. Sir, wait, Vishalini. Okay sir. Appa sir. Taking a third attempt. Next to Durga case, get ready, followed by Avantika. My early caller Swati, Mageshwari, Vinarathi, Kamali, clean their walk. Cut. Good. Super. Next Hinduja get ready, followed by Vaishali. Good. Good. Good left.
Big hand. Next to Durga Gadade, followed by Dakshini. ப்ராக்டிஸ் முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பண்ணல, அதுதான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் கிடையாது. கிவ் யுவர் பெஸ்ட், ஓகேவா? 10 minutes வார்ம் அப், உடனே எல்லாரும் ரெடி ஆகிட வேண்டியதான். சொல்லுங்க சார். இன்னொரு விஷயம், ஸ்நாக்ஸுக்கு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க, க்ளீன் அண்ட் ஜெர்க்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 3 சான்ஸுமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அந்த இந்த காம்படிஷன் வந்து எலிமினேட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பண்ணிட்டு ரெண்டாவது க்ளீன் ஜெர்க்கில் 3 பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் வாஷ் அவுட் தான். வாஷ் அவுட்னாலே எலிமினேட்டட் ஃப்ரம் திஸ் காம்படிஷன். அதனால அட்லீஸ்ட் அதில் ஒரு கால் இது ஒரு கால் பாஸ் பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும். அடுத்தது சார் சொல்லுவாங்க, டவுன் சொன்ன பிறகு தான் இறங்கணும். இறங்கிட்டு சாரி தரணும் சொல்லக்கூடாது. முன்னாடியே அடிக்கடி அதே தான், சரியா? அதனால ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சொல்லி தரது எல்லாமே ஆள் இருக்காங்க. 10 minutes வார்ம் அப், சீக்கிரமாக ரெடி ஆகும். வாங்கி முனீஸ்வரனுங்களா? No.
ஸ்டேஷன். Down. விஷ்ணுவர்தன் அவேல். அம்புராஜ் சென்னை போராட்டம் முடியல. Next Balamurugan ready for Ravi. Very close one. Very close. Krishna Raje, Pranav Darshan, Muhammad Ali, Adi Shetan, Pradeep Varan. Second floor. Ni udah lah,
எதுக்கு பண்ணிட்டீங்க? பங்கு பெற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பதிவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு விளையாட்டில் பங்கு பெறுவதே பெரிய இமாலய சாதனை. அதில் பரிசு பெறுவது என்பது அதிலும் சாதனை. இப்போ மொத்தத்தில் பங்கு பெறுதல் என்பது ஒரு சிறப்பான செயல். அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசளிப்பு விழாவிற்கு நம்மையெல்லாம் அன்பாகவும் நட்பாகவும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதுச்சேரியுடைய மூத்த கால்பந்து விளையாட்டு வீரர், சுமார் 16 நேஷனல், ஒரு தனி மனிதன் 16 நேஷனல்ஸ் புதுச்சேரிக்காக விளையாடி சவுத் இந்தியாவிலே ஒரு சிறந்த கோல் கீப்பர் என்ற பெயர் பெற்றவர். அதற்காகவே அவருக்கு நம்முடைய புதுவை அரசானது காவல்துறையில் ஒரு சிறந்த பணியை கொடுத்தது. அதுக்காகவே புதுவை அரசு காவல்துறை ஒரு சிறப்பான பணி கொடுத்தது. அந்த பணியில் சீரும் சிறப்புமாக விளங்கிக் கொண்டு பார்க்கும்போதே அந்த கம்பீரம், அந்த விளையாட்டு திடலில் அவர் இறங்கி செய்யும் போது அந்த கோல் கீப்பர் பொசிஷன் பண்ணும்போது எங்கள் எல்லாம் ஆசைப்படும். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அவ்வளோ ஸ்கில் பண்ணும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் ஏதோ ஒரு காவல்துறையில் ஒரு இலாக்காவில் இல்லாமல் பல காவல்துறை அதிகாரிகளையும் பல பயிற்றுநர்களையும் பல விளையாட்டு வீரர்களையும் பல நல்ல குடிமகளையும் உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய பணிக்காலத்தில் பயிற்சியாளருக்காக படித்து NIS முடித்து நம்முடைய கல்வித்துறையில் புதுச்சேரியுடைய விளையாட்டு பள்ளியில் சுமார் 28 ஆண்டுகள் கடந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய திரு கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களை இந்த விளையாட்டு திருவிழாவில் பரிசீலிக்க அந்த அவர் விளையாட்டில் மட்டும் சிறந்தவர் அல்ல, தன்னுடைய படிப்பிலும் சிறந்தவர். விளையாடுறவங்க நல்லா படிப்பாங்க, இது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் தெளிந்த ரத்த ஓட்டம் நல்லா டெய்லி ரத்தம் போய் சுத்தமா இருக்கும். நீ விளையாட போனா படிக்க மாட்டேன், யாரா சொன்னா சொல்லுவாங்க, நம்பலாமா? சயின்ஸ் என்ன சொல்லுது? ஓடி விளையாடு பாப்பா, பாரதி சொன்னாரு. சயின்ஸ் விளையாடு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாதான் நம்ம மூளை நல்ல ரத்த ஓட்டம் போய் சிறப்பாக வேலை செய்யும்.
பதிவை முன்வைத்து நமக்கு வாழ்த்துவதற்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு அவருடைய அலுவல் பணி இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டதன் பேரில் நமக்கு இடமளித்து அதற்காக நம்முடைய கோச்சஸை அனுப்பி உங்களுக்கு வாழ்த்து வந்திருக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய ஏவோ அவர்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் புதுச்சேரி கல்வித்துறை அவர்களை நம்முடைய வட்டம் 4 சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கும் உதவி அரசின் சிறந்த ஆசிரியர் நல்ல ஆசிரியர் விருது பெற்றவரும் இன்று இந்திய அளவில் கால்பந்து விளையாட்டில் கவர்னராக பணி செய்து கொண்டிருக்கும் என்னுடைய தம்பி என்று சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நெருக்கம் என்னோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ந்து அமைதியாகவும் நிதானமும் செய்யக்கூடியவர். அவருடைய திருக்கரங்களால் ஐயா அவர்களுக்கு கதராணி அணிவித்து சிறப்பு மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாருமே வந்து இதிலே வந்து காம்படிஷன் நீங்கள் வந்து இந்த ஒரு கேமில் எடுத்தீங்க டெவலப்மெண்ட் பார்க்கலாம். கூட எஜுகேஷன் முக்கியம். இது உதாரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் செந்தில் என்னுடைய ஃப்ரெண்டு சிவகுமார் சொன்னால் படிப்பு கூட முக்கியம். ஸ்போர்ட்ஸ் இஸ் வே ஆஃப் லைஃப்னுவாங்க. ஸ்போர்ட்ஸ் இஸ் வே ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கை ஒரு வழி அப்படின்னா கூட படிப்பும் நம்மளுக்கு வேணும். இது வந்து இந்த லிஃப்டிங் இது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துன்னு இதில் நம்ம டாப்பாக வரது பார்க்கலாம். சைமல்டேனியஸ்லி படிப்புலேயும் நம்ம நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ப்ரொஃபஷனலும் நல்லா பண்ணலாம். அதனால் வெயிட் லிஃப்டிங் வந்து முதல்ல ஆரம்பிச்சது எங்கள் ஊருக்கு மலார்பேட்டில் தான். நான் பிறந்த ஊர். அப்போ எனக்கு அப்போ இருந்து தெரியும் ரோகலட்சகன் இதெல்லாம் வந்து செய்வாங்க கணபதி. அது மாதிரி இதில் வந்து ஒரு நல்ல டாப் லெவலில் வரணும். டாப் லெவலில் வந்தால் மட்டும் போது கூட படிப்பும் இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். செந்தில்லாம் வந்து எனக்கு ஜூனியர் தான். அவர் வந்து ரொம்ப டாப் கிளாஸாக எதுவுமே நல்லா செய்வார். அதுமாரி சிவகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு. எனக்கு எல்லாமே நான் வந்து இதுவே டெடிகேஷனாக இருந்தது. ஸ்போர்ட்ஸு இல்லை லைஃபே ஃபுட்பால் தான் வாழ்க்கை. செகண்ட் தான் படிப்பு இருந்தது. அப்படியே என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அப்புறம் டிபார்ட்மெண்ட்டு எஸ்ஜிஎஃப்ல இருக்கேன் ஏவோவா. காரணம் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் தான், கூட படிப்பு. அதனால் வந்து இதை வந்து கவனத்தில் வச்சு இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம வேறு இதுக்கு டைவர்ஷன் போகக்கூடாது. இது கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் நம்ம ஒரு நாளாக நம்ம ஏறி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும். இந்த மாதிரி இவர் சொல்லுவார் அப்துல் கலாம் ட்ரீம் கனவு காணும். நம்ம வந்து இதில் நமக்கு வரணுன்ற ஒரு எய்ம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு வெறி இதில் நம்ம வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்தியா லெவலில் போகணும், இன்டர்நேஷ்னல் போகணும் என்ற ஒரு எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கணும். இல்லாத வழியே அது கூட படிப்பு விட்டுறக்கூடாது. படிப்பு வந்து முக்கியம். படிப்பு இருந்தால் தான் இதுக்கு வேல்யூ. அதனால் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிவகுமார் ஃப்ரெண்டுக்கும் செந்திலுக்கும் விஜயசுக்கும் கல்வி ஆசிரியர் நன்றி தெரிவிச்சு.
வந்து மார்னிங் ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம் ரிலேட்டடாக எல்லா அட்வைசஸும் கொடுத்து உங்களை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு சொல்லப்போனால் காம்படிஷன் டைமில் லேர்னிங் ப்ராசஸும் கூட சேர்ந்து நடந்துச்சு. கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்தையுமே செய்ய வச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த அஃபீஷியல்ஸ். 3 அஃபீஷியல்ஸ் நம்மளுக்கு கேம் இன்சார்ஜாக இருந்த சிவகுமார் சார், அப்புறம் நம்மளோட கோச் சார், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார், அப்புறம் ப்ரைஸஸ் உங்களுக்கு பாரு உடனே ப்ரைஸஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து செந்தில்குமரன் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஏஓ சார், தேங்க்ஸ் டு ஆல் த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ். இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் கடகடன்னு என்ட்ரிஸ்லாம் எழுதி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கடகடன்னு ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த பி லெக்சரர்ஸ் அண்ட் பி டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ.